இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லூசியை காமிக்கிறாங்க. அவளை அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் தான் வச்சுருக்காங்க. அப்போ அங்கே டாக்டர் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஷேன் ரொம்ப பெஸ்ட்டான மெடிக்கல் டீம் தான் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கா. அவளுக்கு ரீபானா இருக்குதுன்றது புரிஞ்சுக்குது. ஏன்னா போன ஜென்மத்திலையுமே அவளோட பாய் ஃப்ரெண்ட் லூ அவங்க சிஸ்டரோட சேர்ந்து அவளை சீட் பண்ணி இதே நிலைமையில தான் கொண்டு போய் விட்டுருக்கான். திரும்பவுமே அதே மாதிரி ரிப்பீட் ஆக நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஊசி போட வந்ததுமே இவ பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு வேமா எஸ்கேப் ஆகி வெளியே ஓடினதுமே அந்த லூ அதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இன்னைக்கு சர்ஜரி, நீ உள்ளே போன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இதை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. இவனுங்களுமே ஆளுங்களை வச்சுட்டு அங்கே துரத்திட்டு போயிட்டுருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் வேமா அங்கே உள்ள ஒரு ரூமுக்குள்ளே ஓடி போய் இங்கே ஒளிஞ்சுக்கிறா. அவங்களுமே அங்கே உள்ள ரூம்குள்ளே போக பார்க்குறாங்க. பட் லூவோட ரூம், அதனால் அங்கே உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு டர் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட்மே நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சர்ஜரியில் ரொம்ப பயம், அவள் பயந்து போய் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து இந்த ரூமுக்குள்ளே தான் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டா. ப்ளீஸ் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் அவளை கூட்டிகிட்டு போயிடுறோன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இது மாஸ்டரோட ரூம், இங்கே யாருமே உள்ளே போக முடியாது, இது அவருக்காக ஃபுல்லாக புக் பண்ணியிருக்குது, அப்படி உள்ளே போயிருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்குமே. ரெண்டாவது எங்கள் குயினுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த விஷயம் மட்டும் உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொன்னதுமே அந்த ஷென்னுக்கு வேற வழி இல்லாமல் அங்கேருந்து போக வேண்டியதாக இருது. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ஹீரோ உங்கள் லூவோட பக்கத்தில் தான் அங்கே போத்திட்டு படுத்துச்சேக்கா. அங்கே ஹோமா ஸ்டேஜில் தான் இருந்துச்சேக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே வந்ததுமே அங்கே பாய் ஃப்ரெண்ட் போயிட்டான்னு சொல்லிட்டு வேமா எந்திரிச்சதும் நீ என்ன உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வேலையாக பண்ணிட்டு இருந்த பாஸ்ட்டை போயின்னு சொன்னதுமே ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, என் பாய் ஃப்ரெண்ட் என்னை கட்டாயப்படுத்தி ஆப்ரேஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான், அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இங்கே ஓடி வந்துட்டேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அவன்கிட்ட போய் மாட்டிக்க விரும்பலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட அங்கே மூமெண்ட்ஸ் எல்லாமே பாடியில் ஏற்பட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு எங்கள் பாஸ்க்கு இப்படிலாம் மூமெண்ட் வந்துட்டுருக்கே அப்படின்றத சொல்லிட்டு நான் உடனே குயின்ட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. ஐயோ கடவுளை, என்ன மாதிரி இடத்துல போய் எப்படி மூமெண்ட் வந்துட்டுருக்கு, நான்லாம் எதுவுமே பண்ணலடா சாமி அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே இந்த குயின்மே வந்துடுறாங்க டாக்டரோட சேர்ந்து. அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின்ட்ட இத்தனை நாளாக என் பையன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், பட் ஃபைனலாக அவன் பாடியில் ஒரு சிக்னல் கிடச்சி அவன் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பிமா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை, நீங்கள் புகழ்கிற லெவலுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட்லேருந்து நான் தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ரூமுக்கு வந்தேன்னு சொன்னதுமே எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் என் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இதுக்கப்புறம் நீ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ரொம்பவே மோசமானவன், அவனோட நேம் ஷேன், நானுமே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான், பட் அங்கே என் சிஸ்டர் இருக்கா, நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போக முடியாது, அதனால தான் இங்கே இந்த மாதிரி மாட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், நீ என்னோட வீட்டுக்கே வரலான்னு சொல்லும்போது அங்கே நம்ம லூ அவங்க நோட்டீஸ் பண்ணுறா. அங்கே பார்த்தா அவனோட சின்ன பிக்சர் அங்கே பேசுகிற மாதிரி அவளுக்கு அங்கே தோணிட்டுருக்கு. நீ பேசாமல் எங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்கோ, எனக்கு டேக் கேராக நீ இருந்துக்கோ, எல்லாத்தையுமே சரி பண்ணு, அதுக்கப்புறம் நான் எந்திரிச்ச பிறகு நீ பேசாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம், இல்லைன்னு வச்சுக்கோமே உன் பாய் ஃப்ரெண்ட்கிட்ட போய் நீ மாட்ட வேண்டியதாக இருக்கும், இப்போ உன்னோட டிசிஷன் தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே வேறு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது இல்லையா அவன்ட்டு எஸ்கேப் ஆகுறதுக்காக. சரி ஓகே நான் இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த ஷென்டர்னு சொன்னதும் ஏன் இல்லை, கண்டிப்பாக நீ இப்போ இருந்து என்னோட பொறுப்பு, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஷென் நீ எங்கே போன, உனக்கு சர்ஜரி இருக்குது, நீ உள்ளே வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவளை பார்த்து பேசு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சவகாசமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவை நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாவுமே மருமகளாக வரப்போறவ, இதுக்கப்புறம் நீ அவர்கிட்ட ஒழுங்காக விலகி ஏறு, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோவோட அம்மா அவளுக்கு டவல் எல்லாமே கொடுத்து என் பையனோட பாடியை நீ தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அவங்க அங்கேருந்து போனதுமே அவங்க பேசிட்டு இருக்கான், நீ இப்படி என்னோட பாடியை டச் பண்ணுறேன்னு நினைக்காத, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே எனக்கு ஒன்றும் அதில் ஆர்வம்லாம் ஒன்றும் கிடையாது, நீயா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது ஆனால் நான் இப்போ இப்படி பண்ணாமல் போனேன்னா அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களே, அவங்க பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே அந்த பாடியை போய் அங்கே சரி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிச்சேக்கா. பட் அங்கே தூக்கவே முடியல, மேலே ஏறி உட்காந்து அப்படியே தூக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஆக்சிடெண்ட்டாக 2 பேத்துக்குமே கிஸ்மே ஆகிருது. அப்போ அவங்க உள்ள அங்கே
வந்துட்டு இந்த நிலைமையில பார்த்து ஷாக் ஆகி போயிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு உங்களுக்கு ப்ரைவசி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு ஐயோ கடவுளை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே ஷை ஆயிட்டு இருக்கு. பட் இவனை பார்த்தா உனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல தான் சிக்னல் கொடுக்க தெரியுமா, நீ என்ன மாதிரி பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது, தவறுதலாக தான் இது நடந்துச்சுன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் பெரிய பெரிய காரு லாரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க, ஜஸ்ட் நான் தான் உன்ட்ட இருக்கேன், இதை உன்னால் க்ளீன் பண்ண முடியாதுதான்னு சொன்னதும் ரொம்ப ஓவராலாம் பேசாத பண்ணுறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே வந்து ப்ளீஸ் நீங்கள் ஏதாச்சும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, ஜஸ்ட் இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்றத சொன்னதுமே இது வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நடக்கிறது சாதாரணம் தாம்மா, நான் வந்து பெருசாக தப்பாலாம் எதுவும் எடுத்துக்கல, நீயுமே வந்துட்டு இதை பற்றி எதுவும் யோசிக்காதன்னு சொன்னதுமே ஆமாம்மா உங்களுக்கு வந்துட்டு அது அப்படி தான் தோணுன்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பாவும் உங்கள் சிஸ்டர் ஜியாவுமே இங்கே வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நீ இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து மருமகளாக வர போகிற, என்கிட்ட இதை பற்றி நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க, நான் வந்து பிஸ்னஸை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொன்னதுமே உங்களுக்கும் எனக்குமே எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது, மரியாதை நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, நீங்கள் என்னைக்காச்சும் பெத்த பொண்ணு மாதிரி என்ன நடத்திருக்கீங்களா, எப்பயுமே அவளுக்கு தானே ஃபேவர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுச்சேக்கா. அதை கேட்டுட்டு சரியான முட்டாள் நீன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது ஆமாம் நான் முட்டாள் தான், இவ கூட சேர்ந்து என்னை இதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி பேசாதீங்க, அவன் என் சிஸ்டர் கிடையாது, நீங்கள் எங்கள் அப்பாவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கு இது எல்லாமே இங்கே கேட்டுட்டு தான் இருக்கு. அப்போ அந்த ஷென் நீ எதுக்காக உன் சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்க இப்படி எல்லாம், அவள் வந்து என்னோட குழந்தைக்கு அம்மாவாக போகிறான்னு சொல்லிட்டு பேசினதும் அப்படின்னா கூட்டிகிட்டு போய் நீயே வச்சு நல்லா பாரு, நீ வந்துட்டு எதுக்காக இப்படி என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க, மரியாதை எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். நைட்டு நல்லா வந்துட்டு ஒயினை குடிச்சிட்டு அவன் பக்கத்தில் அங்கே வந்துட்டுருக்கா. உண்மையிலே வந்து என்னோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு நாள் கூட என்னை பொண்ணாக நடத்துனதே கிடையாதுப்பா, பட் உங்கள் அம்மா எவ்வளோ நல்லவங்க, என்னை வந்து பெத்த பொண்ணு மாதிரி நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பங்க அவே நீ எதுக்காக இப்படிலாம் வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நைட் நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவியா, வாயிலிருந்து கெட்ட நாத்த வீசிட்டு இருக்கு, மரியாதையோட நீ வந்துட்டு விலகேறுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆனதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே நான் வந்துட்டு இப்போ என்ன வந்து மிஸ்டேக்காக பண்ணிட்டு என்னோட வந்து சோகம் சந்தோஷம் எல்லாத்தையும் யார்கிட்ட வெளிப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அங்கவே வந்துட்டு மேலே வந்து படுத்துட்டு இருக்கா. நான் தான் தாங்க முடியலன்னு சொன்னதும் பட் உனக்கு என்ன வந்துட்டு பிரச்சனை இருக்குது, நீ தான் கோமாவில் இருக்கேன்னு அவன் சொல்கிறா. உண்மையிலே நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் தான் உனக்குலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நீ ஒரு செல்ஃபிஸ் அப்படின்றத அவன் சொல்கிறான், அதனால தான் இங்கே வந்து இங்கே தப்பிக்கிறதுக்காக ஏன்ட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். இப்படியே மார்னிங் ஆகி போயிடுது. எந்திரிச்சு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. பட் பாடியில் பார்த்தா திரும்ப எந்த இடத்துல வந்து மூமெண்ட் இருக்கக்கூடாதோ அதே இடத்துல தான் மூமெண்ட் வந்துட்டு இருக்கு. சரியான வில்லங்கம் பிடிச்சவனா இருப்பான் போலயே, கோமாவில் இருக்கும்போது இந்த மாதிரி நிலைமையா இவனுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃபேஸில் வந்து ட்ரா பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க அவை நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோமே எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு இந்த ரூமுக்கு வரலன்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் நீ பேசுகிறத யாராலையும் கேட்க முடியாது, ஒழுங்காக நீ வந்துட்டு அமைதியாக படுத்துக்கோ அப்படின்ற சொன்னதும் சரி சரி கோவப்படாத, ஃபஸ்ட்டு என் நெத்தியில் இருக்க எல்லாத்தையுமே நீ அழைச்சி விடுன்னு அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா திரும்பவுமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வந்து அவளுக்காக ஈரோ டவல் எல்லாமே கொடுத்து என் பையனை நல்லா க்ளீன் பண்ணி விடுமா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் பையனை நல்லபடியாக கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு தான் எப்பயுமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி இவனை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷர்ட் எல்லாமே அங்கே ரிமூவ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே அவளோட கசின் பிரதர் லீவ் ஆயிடுறான். ஏய் நீ யார், நீ என்னையே பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் என் பிரதரோட பாடியில் சிக்னல் வர வச்ச பொண்ணு நீ தானே, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு உட முடியாத நேரத்தில் அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்குறியான்னு சொன்னதும் ஆமாம்மா அட்வான்டேஜ் எடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லு, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நீ ஹெல்ப் பண்ணி குணமாக்குறதுனா டக்குன்னு பண்ணலாமே, எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் ஆகும்ல அப்படின்றத அவ சொல்கிறா. பட் ஹீரோயின் மனசுலேயும் இவன் வந்து பேசுறது எனக்கு மட்டும் எப்படி கேட்குது, எனக்கு எப்படி இந்த பிளஸிங் கிடச்சிச்சின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அவட்ட அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நான் கான்ட்ராக்ட் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ போய் ஒரு டைம் லாயரை மீட் பண்ணி இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பாரு, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து நான் கொடுக்குறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின்மே நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. எல்லாம் என் பையனுக்காக தான், என் பையனை நீ கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதுமே அவளுமே எங்கள் லாயரை போய் மீட் பண்ணுறா. பட் கரெக்டான சொல்யூஷன் அவளுக்கு கிடைக்கல. அங்கேருந்து கிளம்பி வெளியே போகும்போது பார்த்தா அந்த ஷென் அங்கே வந்து நின்றுட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான். அவனுக்கு இவ்வளோ வேணும் அவளும் வேணும் மாமா,
உன் சிஸ்டரோட வயித்துல வளர்ற குழந்தை தானே இதுக்கெல்லாம் பிரச்சனை, நான் பேசாமல் அபார்ஷன் பண்ணிட்டு கூட உன் கூட வந்துடுவான்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தில் ஒன்று வைக்கிறா. என்னடா நினச்சிட்டு இருக்கன்னு உடனே எங்கள் காலை பிடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடியும் பெரியவே உத்தமே மாதிரி எங்கள் ட்ராமா பண்ணிட்டு அழுததுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷனாகி போயிடுது. என்ன மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே அவன் எவ்வளோ தூரத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான், நீ மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்க வேலை ஏதோ பார்த்துட்டு போங்க பேசாமல் அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப கோமாயிட்டு அவ பாட்டு அங்கேருந்து போயிடுறான். பிறகு அங்கே வீட்டுக்கு போனதுமே என்னம்மா லாயரை மீட் பண்ணியான்னு சொன்னதுமே நான் லாயரை மீட் பண்ணிட்டேன், ஆனால் எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கலன்னு அவள் சொல்கிறா. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவளோட பேருக்கு வரணும்னா ஹஸ்பண்ட் நேரடியாக வரணும் இல்லையா, அதை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்காரு போல். பட் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் கோமாவில் இருக்கானே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்து மேடம் ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அவர் என்ன மேடம் பிரச்சனை, உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னமோ அது எனக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், அதான் இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறான். பிறகு அவங்க டவல் எல்லாமே எடுத்துட்டு அங்கே உள்ளே போனதுமே இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தான்னு சொன்னதும் முக்கியமான வேலைக்கு தான் போயிருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே காலை பிடிச்சி அவங்க வந்துட்டு அமுக்கிட்டு இருக்கா. இதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லு, நீ மட்டும் இப்போ நல்லபடியாக எந்திரிச்சு வந்துட்டேன்னு வச்சுக்கோமே, நீ வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்ப தெரியுமா, ஃபஸ்ட்டு நீ எந்திரிச்சு வரணும், அதான் எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு அவங்க குளிக்கிறதுக்காக போயிடுறா. ஏன்னா இவனுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து இவன் சைன் பண்ணி இவன் ஹஸ்பண்ட் வந்துட்டா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிடிங்கி வச்சிருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிடைச்சிரும் இல்லையா அவளுக்கு, அதை தான் நினச்சி அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்கே போய் அவள் குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த சவுண்ட் எல்லாத்தையுமே இவனால் நல்லா கிளியராகவே கேட்க முடியுது. அங்கே வந்து பக்கத்துலேயுமே படுத்துட்டு அவனை மேனுக்குனே அப்படியே அங்கே டச் பண்ண இங்கே டச் பண்ணன்னு சொல்லிட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் இவன் எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவன் இதுக்கப்புறம் என்னோட ரூமில் வந்துட்டு நீ படுக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நான் படுக்கலைன்னா உன்னை யார் வந்து கேர் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னதும் நான் உனக்கு தனி ரூம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் அப்படிலாம் நான் போய் படுக்க முடியாது, உனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீ பேசாமல் வந்து இப்போ இங்கே வந்து சோபாவில் படுத்துக்கோ, நான் பெட்டில் படுத்துக்கிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஒரு பேஷண்ட், நான் போய் சோபாவில் படுப்பேனான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போங்க நம்ம ஹீரோவோட அம்மாங்க வந்துடுறாங்க, உனக்காக தான் சூப் கொண்டு வந்திருக்கேன் இதை சாப்பிடுமான்னு சொல்லும்போது அப்போங்க அவங்க ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீ என் பையனுமே கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிறனும், எனக்கு ஒரு பேபியுமே பெற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே உங்களுக்கு பேபி தானே வேணும், நான் உங்கள் பையன்கிட்ட சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. கேட்டுச்சா உனக்கு காது, உங்கள் அம்மா வந்துட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலே வந்துட்டு என் பையனுக்கு மட்டும் அது மட்டும் நல்லபடியாக வந்து அவன் சரியாகி வந்துட்டானே எனக்கு அது போதும், என் பேர பிள்ளைய கொஞ்ச நாள் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க உனக்காக நான் ஒரு லேண்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதை நீ இப்போதைக்கு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கிடலான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு என்னோட பெற்றவங்க கூட எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது, நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு யாராச்சும் தேங்க்யூ சொல்லுவாங்களா, நீ ஃபஸ்ட்டு உன்னோட மீல்ஸை வந்து என்ஜாய் பண்ணு, நான் இப்போ கிளம்புறேன், உன்னோட மேரேஜ் லைஃப்பை நீ நல்லாவே வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் ஓகேவான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹீரோட்ட அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அவங்கிட்ட உன்னோட அம்மா மேலே எனக்கு ரொம்பவே அட்டாச்மெண்ட் அதிகமாகிட்டுருக்கு, இப்படியே போச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லு, உன்னை விட்டுட்டு போகும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க சிஸ்டர் ஜியா அவளுக்கு கால் பண்ணுறா. நீ வந்து ஒழுங்காக வந்து உன் பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அப்பா பேரில் மாற்றி கொடுத்துரு, உன்னால் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துட்டுருக்கு, காலையில் வந்து ஆஃபீஸ் போனப்போ அவர் மயக்கமாகி விழுந்திருக்காரு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அந்த அளவுக்கு உடம்பு முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ, நீங்கள் இருங்க இல்லை சாவுங்க, எனக்கே நான் அதை பற்றி கவலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிடுறா. அதை கேட்டுட்டு அந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவள் வாய்க்கு வந்தபடி என்னை இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக பேசுகிறாளா, நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பிறகு அவங்க அப்பா அவங்க சிஸ்டர்கிட்ட அந்த ஆளோட பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. சிஸ்டர் வந்து எப்படி ஆனாலும் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, அவள் ஒரு கஜானா மாதிரி, ஏன்னா அதுலேருந்து ஏகப்பட்டதை நம்மளால எடுக்க முடியும், அப்பேற்பட்ட குடும்பத்தில் அவள் மருமகளாக இருக்கா அப்படின்ற சொல்றாரு. என்னாலெல்லாம் திரும்ப அந்த ஃபேமிலிக்கு போய் அசிங்கப்பட முடியாதுப்பான்னு சொன்னதுமே நீ வந்து சொன்னதை கேட்காம ஓ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத, மரியாதையோடு அவங்க வந்துட்டு ஒழுங்காக போகிறதுக்கு வழியை பாரு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு என்னால் முடியாதுன்னு சொன்னதுமே அந்த ஆளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் நீயும் ஷேன் தான், நீ வந்து அஃபேர் அவன் கூட வச்சுட்டு குழந்தை வந்து வயிற்றுல வராமல் இருந்தால் அவள் விட்டுட்டு போயிருப்பாளா, அவள் பாட்டு இங்கே ஓரத்தில் இருந்திருப்பா, இந்த பிரச்சனையுமே பண்ணியிருக்க மாட்டா, பிரச்சனையெல்லாம் வந்து பண்ணி விட்டுட்டு இப்போ வரமாட்டேன்னு வேற பேசிட்டு இருக்கியா, மரியாதையோட அந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணு, அவள் மட்டும் நம்ம கையை விட்டு போனானா நம்மளுக்கு தான் லாஸ், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்கிறாரு.
அங்கே தூங்குறதுக்காக ஹீரோவோட ரூம்க்கு தான் வர்றான். அவன் தூங்கிட்டானான்னு செக் பண்ணிவிட்டு சோபாவில் போய் படுத்துக்கிட்டதுமே கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு ரொம்ப வேர்க்குது, ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ எனக்கு தாக எடுக்குது, எனக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவள் என்னமோ பண்ணுதுன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஹீரோ எங்கள் அம்மா வந்து உன் சாப்பாடில் ட்ரக் கலந்து விட்டுருக்காங்க, நீ என் கூட சேர்ந்து ஃபிசிக்கலாக இருக்கணுன்றதுக்காகன்னு சொன்னதும் ஐயோ இது என்ன வேலை அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பக்கத்தில் அவள் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் என்னை டச் பண்ணாத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, இந்த இடம் வந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, பேசாமல் என்னை இப்படியே படுக்க விடுன்னு அவள் சொல்கிறா. பட் அவன் நீ இப்படி பண்ணுறதுனால எனக்கு தான் வந்து டேஞ்சர், விலகி போன்னு சொன்னாலுமே கேட்க மாட்டா. அப்போ அங்கே மெய்டு வர்றாங்க, மெடிசனும் தண்ணி எல்லாமே கொண்டு வர்றாங்க. அவங்க வந்துட்டு செக் பண்ண வந்திருக்காங்க, 2 பேரும் எவ்வளோ பக்கத்தில் க்ளோஸாக இருக்காங்கன்னு. அவள் அதை வாங்கிக்கிட்டதுமே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க அம்மாட்ட போய் உங்கள் பையனும் மருமகளுமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, கூடி சீக்கிரம் உங்களுக்கு பேரப்பிள்ளை பிறந்துரும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே மெடிசன் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு முதல் நீ சாப்பிடுன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா பேர பிள்ளைங்க மேலே இவ்வளோ தூரத்துக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா, உனக்கு ட்ரக்கு கொடுக்குற லெவலுக்கு அவங்க போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே சாப்பிட்றதுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சதுமே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், பட் என்னோட பாடியில் என்னென்னமோ மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு சூப்பராமே கொடுத்துட்டு குடிச்சிட்டு நீ போய் வந்துட்டு படுத்து ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு அனுப்பி விடும்போது அப்பா அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாரு. அப்போ அவங்க அப்பா அங்கே கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அவங்க என் பொண்ணையுமே கூட்டிகிட்டு வர்றாங்க. போன டைம் வந்து என் பொண்ணை வந்து பேச முடியலை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, அவளை விட்டுட்டு எங்களால் இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவங்க லட்சணத்தை பற்றி தெரியுமே, இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நாங்கள் எங்கள் பொண்ணை பார்க்காம இருக்கவே முடியலன்னு சொன்னதும் இப்படி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடாதுன்றது உங்களுக்கு புரியலையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டாங்க, நாங்கள் வந்துட்டு ரொம்ப அட்டாச்சாக இருந்தவங்க, அதனால தான் நாங்கள் அடிக்கடி வர்றோம், நீ வந்துட்டு சொல்லுமா உன் சிஸ்டரை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதுமே ஆமாம் என் சிஸ்டரை பார்க்காம எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட இறங்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் அப்படியா, அதனால தான் அவளோட பாய் ஃப்ரெண்டை பறிச்சு நீ இப்போ கன்சீவாக இருக்கியா, அவனவே மேரேஜ் பண்ண போறியா, உங்கள் லட்சணத்தை பற்றி தான் ஆல்ரெடி எனக்கு நல்லாவே தெரியுமே, என் மருமக உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட கஷ்டத்தை பட்டுட்டா, இதுக்கப்புறமே உங்கள் கூட சேர்ந்து அவள் இருக்க போகிறது கிடையாது, தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு அசிங்கமாக போயிடுது. பிறகு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் மேடம் இந்தாங்க நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அங்கே அவர் நீங்கள் இதுக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணுன்னு கிடையாது, அவங்க பண்ண ஃப்ராட் வேலைக்கு நீங்கள் அவங்களுக்கு ஆக்ஷன் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி நீங்கள் விசாரிக்க சொன்ன டாக்டர் வந்து ஆல் ஃபேமிலி ப்ரெஷர்னால சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு லூவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த டாக்டர் பெஸ்ட்டானவர், நான் சும்மா சாதாரண டாக்டர் யாரை ஏற்பாடு பண்ண முடியாது, அவர் இல்லைன்னா இவனை எப்படி நான் வந்து குணப்படுத்த முடியும், நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் போங்களே இவனை சரி பண்ணிட்டு போவேன்னு, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் ஆனதுமே ஏன் நீங்கள் இப்படி கவலைப்படுறீங்க, இந்த உலகத்தில் எதுவுமே ஒன்று மட்டும் இருக்காது, கண்டிப்பாக அதுக்கு மாத்தாவே வேறது ஒன்று இருக்கும், நான் உங்களுக்கு எல்லா விதத்தில் பண்ணுறேன்னு சொன்னதுமே ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அவனோட காலை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கா. பட் பயங்கர ஃபோர்ஸாக அமுக்கிறா. எதுக்காக நீ இப்படி காலை அமுக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்னத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் இப்படி அப்பாவை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து இப்படி உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் ஏற்பாடு பண்ணியிருந்தேன், அவர் இந்த உலகத்தில் இல்லை, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஏன் இப்படிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்க, நீ தான் சொன்ன எங்கள் அம்மா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்காங்க, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்கன்னு, நீ வந்த பிறகு தான் நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் குடும்பமே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லும்போது நீ உண்மையாவா சொல்லிட்டு இருக்க, நாங்கள் தான் நீ உண்மையிலே ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான், எனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீ இப்படியே வந்து வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்காம நீ ஆஃபீஸ்க்கு போகலாமே, என்னோட பொசிஷன்லேருந்து எல்லாமே பார்த்துக்கலாமேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு போகலாமா, அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கான்னு சொன்னதுமே உனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஆஃபீஸ்க்குள்ளே அங்கே போனதுமே நீங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ளே போக முடியாதுன்னு சொன்னதும் நான் மிஸ்ஸஸ் லூ அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுமே அங்கே வந்துட்டு சாரி மேடம்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே அனுப்பும்போது அவங்க அங்கிள் தான் வந்து அந்த ஆஃபீஸ் எல்லாத்தையுமே அவருக்கு கீழே கொண்டு வந்திருக்காரு போல். அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேரில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் அவரோட ஒய்ஃப், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிற கடமை என்னோடதுன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இதை எப்படி ஏற்றுக்க முடியும், உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொன்னதும் நான் வந்து என்னோட வெட்டிங் சர்டிஃபிகேட்டையுமே நான் வந்து காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீங்கள் பார்த்ததுமே உங்களோட இந்த
சேரையுமே தூக்கிக்கிட்டு வெளியே போயிடுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ என்ன தைரியம் தான் என்கிட்ட அப்படி பேசுவ, ஒழுங்கா நீ வந்துட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போன்னு சொன்னதுமே அங்கே அந்த அசிஸ்டன்ட்மே வந்துடுறாங்க. இது மிஸ்ஸஸ் லூசி வந்து இதுக்கப்புறம் பார்த்துக்குவாங்க, நீங்கள் இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு, இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் எல்லாமே நான் சொல்கிறபடி தான் நடக்கணும், எல்லாருமே நான் சொல்கிறது தான் வந்து கேட்டு அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணணும், மற்றவங்க பேச்சை கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு அங்கே ஆர்டர் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. வீட்டுக்கு அங்கே நம்ம ஹீரோயின் வந்தா, அப்போ அவங்க அந்த அங்கிள் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து, இவள் வந்து எப்படிப்பட்டவ தெரியுமா, ஏகப்பட்ட பேர் கூட கனெக்ஷன் வச்சுருக்கா, ஒரு கேரக்டரில் இவ்வளோ போய் வந்து வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்துருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பாரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே தூக்கி போட்டதுமே அதை பார்த்துட்டாங்க. நீ எப்படி வந்துட்டு மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு அந்த பாட்டியுமே பயங்கரமாக கோவப்பட்டதும் நம்ம ஹீரோயின் என்கிட்ட இதுக்கு ஆதாரமே இருக்குது, இது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு அதை எல்லாத்தையுமே அதே ஐயா வச்சு ரெடி பண்ண ஃபோட்டோஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ப்ரூவ் பண்ணிடுறா. பார்த்தீங்களா இந்த ஆளோட லட்சணம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க மதரையில்லாவை பார்த்து, உங்களுக்கு என்ன என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொன்னது, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா அப்படின்றத சொல்லிட்டு, என் மருமகளை பற்றி எனக்கு தெரியும், இங்கே வந்து 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, மரியாதையை வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொன்னதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பெனியில் என்னென்ன வந்துட்டு இப்போ வரைக்குமே ஹேண்டில் பண்ணீங்களோ அதுக்கு எல்லாத்தையுமே கணக்கு கொடுத்துருங்க, ஏன்னா ஏகப்பட்ட காசு ஆட்டைக்கு போட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா நம்ம ஹீரோயின். பட் ஒன்று நினச்சதான் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகிட்டுருக்கு, நீ எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ உள்ளேருந்து நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். அவள் ரூம்குள்ளே போய் அவன்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. தயவு செஞ்சு நீ வேமா எந்திரி, நான் எப்படி வந்து எல்லாத்தையுமே தனியாக ஹேண்டில் பண்ண முடியும், உன்னோட அங்கிள் ரொம்பவே மோசமான ஆளாக இருக்கார், அவர் வந்து ஏகப்பட்ட லாஸ் ஏற்படுத்துகிறாரு, திருட்டுத்தனம் வேலை பண்ணுறாரு, கம்பெனியில் உனக்கு எதிராக வந்து எல்லாத்தையுமே தூண்டி விட்டுட்ருக்காரு, ப்ளீஸ் என்னால் இதெல்லாமே தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அப்படியே அங்கே தூங்கிடுறா. நேரத்தில் முழிப்பு வந்துட்டுருக்கு அவனுக்கு. அப்போ அங்கே அவங்க ட்ரை பண்ணிட்டுருக்கான், தன்னைத்தானே அங்கே வந்துட்டு எழுப்புறதுக்காக ரொம்ப வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறான். பட் அவனோட மைண்ட் வந்துட்டு ஃபுல்லாக அங்கே சப்போர்ட் பண்ண மாட்டுது, ரொம்ப வந்துட்டு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே அவன் வந்து எப்படியோ கண்ணை முழிக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோயினை யாரும் அவங்க அட்டாக் பண்ண வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு அவன் நம்ம ஹீரோயினை காப்பாற்ற எப்படியோ ட்ரை பண்ணி மேலே அங்கே வந்துட்டு கம்பி வச்சு குத்து வந்ததுமே இவன் உடலை விழுந்து இவனுக்கு சைடில் அங்கே குத்து விழுந்து அவனுக்கு மயக்கமாகிற நிலைமையாயிருது. அவன் ஆள் எஸ்கேப் ஆனதுமே ஒரே வார்த்தை தான் பேசுகிறான், நீ உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மயக்கமானதுமே அங்கே அசிஸ்டன்ட் ஆளுங்க எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. பயந்து போயிட்டு வேமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. அப்போ அசிஸ்டன்ட், மேடம் தயவு செஞ்சு நீங்கள் இப்படி அழுகாதீங்க, சாருக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொன்னதும், நான் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தூங்காமல் இருந்திருந்தேனா இன்னைக்கு அவன் நல்லபடியாக நம்மளோட சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருந்திருப்பான். பட் என்னால் இந்த நிலைமை ஆயிருச்சு, நான் எப்படி அவங்க அம்மாவுக்கு அங்கே பதில் சொல்லுவேன், அவங்க வந்துட்டு என்ன மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற சைட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, சாருக்கு எதுவும் ஆகாது, அவர் நல்லாயிருவார் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே வீட்டில் யார் அட்டாக் பண்ண வந்தான்னு கண்டுபிடிச்சிடலான்னு மேடம் சொல்லிட்டு இருக்கும் போதே டாக்டர் வந்ததுமே, ப்ளீஸ் நீங்கள் அவரை கேர் பண்ணிக்கோங்க, அவர் திரும்பவுமே ஹோமாக்கில் தான் போக போகிறாருன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவனை கையை பிடிச்சிட்டு அழுதுட்டேக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நான் வந்து தானே உன் வாழ்க்கையை இப்படி கெடுத்து விட்டுட்டேன், நீ வாட்டுக்கு கோமாலேருந்து வெளியே வந்தால் வந்திருப்பேன், என்னை காப்பாற்ற போய் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. எனக்காக வந்து எந்திரிச்சு வேமா வருவேன், நல்லபடியாக எனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ பேசின, பட் நீ இப்போ திரும்ப இப்படி பண்ணேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேக்கா. அப்போ அங்கே டாக்டர் வந்ததுமே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கேருந்து போனதுமே, பாவம் இந்த பொண்ணு நீ எவ்வளோ நேரம் வந்துட்டு வெளியே போய் அழுக போகிறாங்கன்னு தெரியல எனக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு மணிக்கணக்கில் அழுவாங்க, இவங்க பாய் ஃப்ரெண்டை நினச்சி இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு சொன்னதும், ஆமாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் கண்ணை முழிச்சு பார்த்ததும் அதை பார்த்துட்டு அந்த டாக்டருக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. எப்பறம் இந்த ஆள் வந்துட்டு எந்திரிச்சாருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்ன பேச்சு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே வந்தா நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே வந்து தூங்குற மாதிரி எங்கள் திரும்ப அங்கே வந்துட்டு படுத்துட்ருக்கான். அங்கே நான் வந்து மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது திரும்ப அங்கே டாக்டர் வந்து செக்கப் எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ நல்லா தான் இருக்குது உங்களுக்கு எல்லாமே பாடி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வந்து இவன் முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபுட் எல்லாமே அங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்கா. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அவனை மீட் பண்ணுறதுக்காக அவங்க அங்குளும் அவங்க பையனுமே கூட சேர்ந்து வந்துட்ருக்கா. இப்போ எப்படி இருக்க நீ லூன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனை பார்த்தா ஒரு சின்ன குழந்தை மாதிரி அங்கே பேசிட்டு அந்த இருக்கான் பார்த்தியா அவன் தான் வந்து என்ன எங்கள் அட்டாக் பண்ண வந்தான், கத்தி வச்சுட்டு இருந்தான் கையிலன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி எங்கே பேசுனதுமே ஹீரோயினுக்கு
இவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. வேணுக்குனே ட்ராமா பண்ணிகிட்ருக்கான். இவன் ஏதோ வந்து விஷயத்தை கண்டுபிடிக்கணும், சேஃப்டியாகவுமே இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே பிஸ்னஸ் வந்து தன்னோட கண்ட்ரோலில் இருக்கணுன்ற மாதிரி ஃபீல் வரட்டும், நம்ம ஹீரோயினுமே தொந்தரவு பண்ணாமல் இருக்கட்டும்ன்றதுக்காக ஐடியா பண்ணி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா ரியலைஸ் ஆகுது. அப்போ அங்கே அவங்க கசின் பிரதரை பார்த்து தான் அவன் கையை நீட்டி நீட்டி சொன்னதுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், நீ எதுக்காக அப்படி ஏன் மேலே பழி போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. அன்னைக்கு ரூமில் நீயும் என் பையனும் தான் இருந்த, அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நான் இதுக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியும், அப்போ உண்மையில நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதான்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்கள் இந்த அர்லூஸ் பயலோட பேச்சை வந்துட்டு கேட்டுட்ருப்பீங்களா, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவனே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு என்ன வந்துட்டு கையை காமிச்சா நான் வந்துட்டு அதுக்கு பொறுப்பாயிருவேனான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கேட்குறான். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போக வச்சதுமே பார்த்தா அவங்க அம்மாட்டையுமே ஒரு பச்சை புள்ள மாதிரி பேசுனதும் அவங்களுக்கு அதை பார்த்துட்டு கவலையாயிட்டு, எப்போ என் புள்ள சரியாவான், இப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்ண முடியும்னு சொன்னதும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பையன் கூடிய சீக்கிரம் சரியாயிடுவார், அவர் கம்பெனி எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுவாருன்னு சொல்லிட்டேக்கா. அவங்க அங்கேருந்து போனதுமே சரியான ஒரு ட்ராமா நீ எப்படி வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டுருக்க, அவங்க எவ்வளோ உன்னை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாதான்னு சொன்னதும், ஏன் இல்லை கண்டிப்பாக கவலை இருக்குது, பட் அதை வந்துட்டு வெளிப்படுத்தலாம் முடியாது, நான் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் யாரோ அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேணாமா அப்படின்றது அவன் சொல்றான். அப்ப அவங்க அங்கிள் இவன் வந்துட்டு இப்படியே சரியாகி வந்துட்டானா என்ன பண்றது, இப்பயுமே அந்த லூசியோட கண்ட்ரோல்ல தான் கம்பெனி எல்லாமே இருந்துட்டு இருக்கு, நம்ம கையை விட்டு எல்லாமே போயிருமே, இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என் ஹீரோ முன்னாடி தான் அங்கே மீட்டிங்க்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னு. அங்கே ஆஃபீஸ்க்கு போனதுமே இங்கே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து எந்த ஒரு பொசிஷனுக்குமே லாய்க்கு இல்லாமல் இருந்துட்டு அவங்க வந்து சொந்தங்களை வச்சு இங்கே இருந்துட்டு இருக்காங்க. அந்த பொசிஷன் எல்லாமே நான் மாற்றணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதும் அங்கே அதுக்கு சிலர் வந்து டிஸ்அக்ரி பண்ணுறாங்க. எனக்கு வந்துட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதெல்லாம் நீ வந்து பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, பட் வந்துட்டு எனக்கு இதில் வந்து நல்ல நாலேஜ் இருக்குன்னு அவள் சொல்கிறா. அப்படியா, அப்படின்னா நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன், அதை பற்றி நீ நல்லா படிச்சு பாரு, இதனால் நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பெனிஃபிட் கிடைக்கும், கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே சேலரியுமே அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்து கொடுத்துட்டு சைன் பண்ண சொல்கிறாரு. ஸோ அங்கே வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு கொடுத்துருக்க அந்த ப்ராஜெக்டில் அவள் சைன் மட்டும் பண்ணட்டும், கம்பெனியை என்னோட கண்ட்ரோலில் வந்துடும், அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே வந்துட்டு பிளான் பண்ணிட்டுருக்காரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியுது, பட் இருந்தாலுமே அந்த ஆள் முன்னாடி எதுவுமே காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சைன் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே இவர் வந்து எப்படி வந்து கம்பெனிக்கு வந்து பண்ணிட்டுருக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கையை வந்துட்டு கிளாப் பண்ண சொன்னதுமே ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு. கேட்டே அவன் நடக்கிற மாதிரியே வந்துட்டு சும்மா அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க நம்ம ஹீரோட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே, உண்மையிலே நீ பர்ஃபெக்டாக எனக்கு வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகேப்பா டைம் ஆயிடுச்சு, நான் இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன், உங்கள் அம்மாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி 2 பேருக்குமே ஆக்சிடெண்ட்டாக கிஸ் ஆனதுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. சாரி கேட்குறா, நான் வாண்டடாக வேணும்னு இதை பண்ணலை, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு அவள் சொல்கிறா. இதெல்லாமே நான் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம், நான் வந்துட்டு நீ நல்லா ஆயிட்டேன்னா நான் போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நீமே என்னை விட்டுறேன்னு சொன்னேன், இப்போயுமே என்னை விடாமல் இருக்கேன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு. அப்போ அங்கே கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்து பேசாமல் இதில் நீ சைன் பண்ணி கொடுத்து உன் ஜாப்பை ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் அங்கே வந்துட்டு அதை வந்து சைன் பண்ணாமல் யோசிச்சுட்ருக்கா. என் மனசில் இவனுக்கு வந்து இவன் மேலே வந்துட்டு ஒரு ஃபீலிங் போயிட்டுருக்கேன், நான் இப்போ அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேவும் நான் வந்துட்டு இதில் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், ஏன் பண்ண மாட்டேன், நீ தானே இப்போ வந்துட்டு விட்டுட்டு போகிறேன்னு சொன்ன, பண்ணி கொடுத்துட்டு போன்னு சொன்னதுமே இல்லை என்னால் முடியாது அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு கோவமாயிடுச்சேக்கா. அப்பாங்க ஏன் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ இப்போ என்ன சொன்னேன்னு சொன்னதும், ஆமாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே அவனுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுமே அந்த ஆள் திரும்ப வந்து அந்த இன்ஸ்டர் வந்து பணம் எல்லாமே கேட்குறாங்க, கொஞ்சம் வந்து கொடுத்தா தான் ஒர்க் பண்ண முடியுமான்னு சொன்னதுமே அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்களே, அதுக்கு மேலே இதை உங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தானே வந்து எல்லாத்தையுமே கொடுத்து வந்து பார்த்துக்கணும், ஃபைனலாக தான் நம்மக்கிட்ட வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறானோ அதவே தான் அவன் வந்துட்டு அங்கே சொல்லிட்டுருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து வெளியே போகும்போது அங்கே எம்ப்ளாயிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே நம்ம ரொம்ப மெயினாக வந்து டேலண்டானவங்கப்பா, அவங்களுக்கு நம்ம எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பையன் என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, என்னாச்சா எல்லாமே
எல்லாமே நாசமாக போச்சு. அவள் வந்து நான் நினச்சதை விட பெரிய ஆளாக இருக்கா. நான் வந்து அவளை என்னோட வலையில மாட்ட வைக்கலான்னு பார்த்தா அவள் வந்து நம்மளை தான் மாட்ட வச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ணிட்டு நீ இப்படியே வந்து இருந்துட்டு இருக்க கூடாது, நீ வெளியே வரணும், வந்தாதான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு சொன்னதும் அவன் பார்த்தா நெக்ஸ்ட் டே அங்கே வீல் சேரில் ஆஃபீஸ்க்கு வந்ததுமே என்னப்பா நீ வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஆமாம் நீ வந்துட்டு கூப்பிட்டு நான் வராமல் எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் வந்து நீ சொன்னதை ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிட்டேன், நான் வந்து உனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ வந்துட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி வந்து இது எல்லாத்தையுமே தூண்டி விட்டு பண்ணுறது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வேணாமான்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஒருவேளை இதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா கூட இருக்கலாம், அந்த ஆள் கூட காசுக்கு ஆசைப்பட்டுட்டு பண்ணலான்னு சொல்லும்போது அந்த ஷென் வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்கான். இதை பற்றி அங்கே அவன்கிட்ட சொன்னதுமே ஏன் இல்லை கண்டிப்பாக நீ போய் இந்த சீட்டரை வந்து மீட் பண்ணணும், அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மீட் பண்ண போனதுமே அந்த ஷென் நீ ஒரு டைம் கூட என்ன பார்க்க வரல, இல்லை என்னை ஏன் நீ பார்க்க வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு கேட்கும்போது உனக்கு அப்பாங்க நான் வந்துட்டு எதுக்காக உன்னை மீட் பண்ண வரணும், நீ என் சிஸ்டரோட குழந்தைக்கு அப்பாவாக போகிற, உனக்கு எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னதும் என்னோட கம்பெனி ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது, நீ தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனோட கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்து வந்து சொன்னேன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் வந்துட்டு எதுக்காக உன்ட்ட வந்து அதெல்லாமே பண்ணணும்னு சொன்னதும் உன்னை யார் வந்து காப்பாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்மே வந்துடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு இப்படி கையை வைப்பன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அங்கே வந்துட்டு நீ இப்போ பண்ணதுக்கான எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது, ஏன் நான் என்னோட ஒய்ஃப் மேலே நீ கையை வைப்பேன்னு சொல்லிட்டு போலீஸ்லேயுமே அவளை அரெஸ்ட் பண்ணி அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்துட்டு லாயரை மீட் பண்ணி உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கு கிடைக்க பண்ணலான்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டேவே அங்கே வந்துட்டு லாயரை வர சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் பணம் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா அங்கே கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பென்டென்ட்டுமே இருக்குது, இந்த பென்டென்ட்டை நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதே பென்டென்ட்டை எடுத்து அவட்ட இருக்கிறதையுமே சேர்த்து பார்த்தா ரெண்டுமே ஜாயின் ஆகிடுது. ஸோ நான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்குமே இங்கே க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டுருக்கு. ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு பையன் இருக்கதாவுமே கேள்விப்பட்டேன், நீங்கள் போய் உங்களை மீட் பண்ணி நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே ஆர்வம் அதிகமாயிட்டுருக்கோமே. நம்ம ஹீரோ நான் இருக்கே உனக்குன்னு சொல்கிறான். உன்னோட அந்த அப்பாவை போய் மீட் பண்ணால் உண்மை தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறான். இந்த ஆள்கிட்ட அங்கே அந்த ஜியா பயங்கரமாக கோவப்படுறா. அப்பா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு கம்பெனியை பேங்க்ராப்ட் ஆக்கி நாசமாக்கி வச்சுட்டீங்க, நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பாட்டுக்கு அப்படின்ற சைட்டு அங்கே கோவப்படும் போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறா. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் உங்ககிட்ட சில விஷயங்களை பற்றி பேச தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் அனுப்பி விட்டு அங்கே பேச சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு எதிராக அங்கே பிளான் பண்ணுறாங்க, எப்படியாச்சும் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளோட கைக்கு வரணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி அந்த லூஸ் மேலே பழியை போட்டு அவளை இந்த கம்பெனியை விட்டு வெளியே துரத்தணும்னு ஐடியா பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னோட உண்மையான பயாலஜிக்கல் அப்பா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லுங்கள், யார் வந்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கே, அவங்க எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு சொல்லுதும் என்ன முட்டாள் மாதிரி உளறிட்டு இருக்க, ஏதாச்சும் வந்துட்டு பேசுறனே பேசுறியா, நீ மரியாதை இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு வேணுக்குனே வந்து உண்மையை சொல்ல மாட்டாரு. ஹீரோயின் வந்து ஹீரோட்ட இதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணதுமே ஏன் நீ கவலைப்படுற, நான் தான் இருக்கேன்ல உனக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கார்டு ஒரு கோல்டு கார்டு வந்து கொடுக்குறான். இதில் எது வேணுமோ நீ சூஸ் பண்ணி வந்துட்டு வாங்கிக்கோ, உனக்கு வந்துட்டு எவ்வளோ காசு வேணாலும் இதில் அன்லிமிட்டடாக இருக்குது, உனக்கு தேவையானதை வாங்கிக்கோ, உனக்கு எல்லா விதத்துலேயும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு அவன் பேசிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் மீட்டிங் போயிட்டுருக்கு. ஹீரோங்க பொறுப்பு எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டதுமே என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனாலுக்கும் வந்துட்டு இது கம்பெனியை என்ன ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டி வந்துட்டு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு வருவா, இப்போ நீ வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு வந்துட்டு உரிமை இருந்துச்சு அதனால் வந்தா, பட் வந்துட்டு நான் இப்போ உங்களை எக்ஸ்போஸ் பண்ண வந்திருக்கேன், நீங்கள் ஒரு இன்வெஸ்டரை கூட்டிகிட்டு வந்தீங்களே அந்த ஆள் வந்துட்டு ஃபேக்கான ஒரு பர்சன், காசு எல்லாத்தையுமே வந்து திருடிட்டு நம்மளோட சீக்ரெட்டையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கம்பெனியை பெரிய லெவலுக்கு ஆளாக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் கம்பெனியை வந்துட்டு உங்கள் கம்பெனின்னு நினைக்காம எல்லாத்தையுமே பெரிய லெவலுக்கு லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பண்ண வந்துட்டு எல்லா ஃப்ராடு விளக்குமே எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆளையுமே வந்துட்டு அங்கே வெளியே தலை சொல்லிடுறான். இதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனிக்குமே வரவேணான்னு சொல்லிட்டு
அவன் அவங்க அப்பா மீட் பண்ண போனதுமே அந்த ஆள் ஷாக் ஆகி போயிட்டு நீங்கள் என்னப்பா வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு மருமையை வந்திருக்காருன்னு சொல்லி அங்கே சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா உறவு வச்சுக்கிட்டா காசு கிடைக்கும்னு. பட் நான் உங்க கூட சேர்ந்து உறவு கொண்டாட வரல. நீங்கள் இப்போ பொய் சொல்லாமல் அவகிட்ட நீங்கள் உண்மையான அப்பா இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், யார் அவங்க அம்மா அவங்க அப்பா யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுமே நான் தான் நான் உன்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன், நீ என்னோட டாட்டர் கிடையாது, அப்பா உங்கள் அம்மாவை சீட் பண்ணாரு, நான் அவங்களுக்கு எமோஷனலாக சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே பேசிட்டு இருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. எங்கள் அப்பா அப்படின்னா யாராக இருப்பார், அவரை நான் மீட் பண்ணணுமே, அவர் இருப்பாரா, நான் எந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் சொன்னதும் நீ ஏன் கவலைப்படுற, உன் பேருக்கு பின்னாடி என்னோட பேர் இருக்கு, நீ என் குடும்பத்தை சேர்ந்தவ, நீ எதுக்காக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணுறான். பிறகு அவ்வளவே பார்த்துட்டு என் லைஃப்பில் கிடைச்ச பெரிய பொக்கிஷன் நீ வந்த பிறகு என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எங்கே போகிறான். பார்த்தா அவங்க அப்பாவை அடிச்சு அங்கே வீடியோ காலில் தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீ அப்போ ஒரு கதை விட்டது பொய்ன்னு எனக்கு தெரியும்னு சொல்லும்போது அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன், எதுவும் பண்ணிடாதீங்க, ஒரு பையனுமே இருக்காங்க, நீங்கள் போய் மீட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிடுறான் நம்ம ஹீரோவுமே. அப்போங்க நம்ம ஹீரோயின் எனக்கு என்னமோ ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சுப்பா, எங்கள் அப்பாவோட வாய்ஸ் மாதிரியே கேட்டுச்சு அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கவலைப்படாத, நாளைக்கே நம்ம போய் அந்த பர்சன் யாருன்னு மீட் பண்ணலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோயினை ஹாப்பியாக வச்சுக்கிறான். பிறகு அவங்க மதர் இன்லாம் மீட் பண்ணிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க எப்படியாச்சும் ஒரு பேபி பெற்று கொடுக்க சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன இதுக்கு ரெடியாக இல்லையான்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொல்லும்போது சரி ஓகே உங்களுக்கு நான் சூப் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் குடிங்க, உங்கள் பாடியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குமே அனுப்பி விடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்டு எங்கள் அம்மா பேசுனதை நினச்சி நீ எதுவும் கவலையாக இருக்கியா, உன்னோட விருப்பம் இல்லாமல் குழந்தையெல்லாம் நம்ம பெற்றுக்க வேணான்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லும்போது சரி ஓகே ஃபஸ்ட்டு நாளைக்கு போய் உங்கள் பிரதரை மீட் பண்ணிடலாம் கண்டுபிடிச்சாச்சின்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த பர்சன்ட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவ உங்கள் சிஸ்டர் தான் சொன்னதும் அவனை பார்த்தா இத்தனை வருஷம் கழிச்சு தங்கச்சி வந்திருக்கான்னு பாசெல்லாம் கிடையாது, பட் தன்னோட சொத்தை பங்கு போட வந்துருவாளோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு எங்கள் அப்பா என்கிட்ட தங்கச்சி இருக்கான்னு எதையுமே சொல்லலையே, என்னால் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்க முடியும், அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எவிடன்ஸ் தானே இருக்குது, இந்த பெயிண்டை பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்ததோ இது ரோட்டு கடையில் கூட கிடைக்கும், யாராச்சும் வாங்கிட்டு இதான் உங்களோட சிஸ்டர்னு சொன்னால் நான் ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு நீ எவ்வளோ சீப்பானவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவமாயிருது. இதை நீ நார்மலாக கூட பேசி இருந்திருக்கலாம், இவ்வளோ அரகண்டாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீ ஃபீலிங்ஸோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்க, ஏன் ப்ராப்பர்ட்டிஸில் பங்கு கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறியா, ஒன்று மாதிரி ஒரு பிரதர் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு எந்த சொந்தமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது ஹீரோ ஹக் பண்ணிட்டு இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், யாருமே உனக்கு அடையாளம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் இருக்கேன்னு உனக்கு சொல்லும்போது அவங்க மதர் இல்லாமே வந்துடுறாங்க. நீயே உனக்கு அடையாளம் தேவைன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க, நீ இந்த குடும்பத்தோட வாரிசு, நடி லூ ஃபேமிலியோட பேர் இருக்கு, நீ ஏன் கவலைப்படுற, எனக்காக நீங்கள் ஒரே ஒரு வேலை பண்ணுங்க, பேபி மற்ற பெற்று கொடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோக்குமே ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. அவங்க போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னப்பா ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டே இருக்க, அம்மா சொன்னதை நீ நிறைவேற்ற விரும்பலையான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணும்போது அவங்க அம்மா அங்கே கதவை திறந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷை ஆகிட்டு அங்கே போய் உன்னை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுச்சுக்கா. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணலப்பா, ரெண்டு பேருமே சேர்ந்து உங்கள் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.